அப்பா அப்பா எங்கப்பா கூட்டிட்டு போறீங்க? ஸ்கூல்லேருந்து நேராக வீட்டுக்கு போவீங்க, இப்போ பார்த்தா வேற எங்கேயோ போறீங்க. அது ஒன்றும் இல்லைடா தங்கம், நீ கேரம் போர்டு நல்லா விளையாடுவல, அதுக்காக வெளிநாட்டில் போய் விளையாடுறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு இப்போ வந்து அப்ரூவல் வந்திருக்கு. போயிட்டு வெளிநாட்டில் போயிட்டு காம்படிஷனில் கலந்துக்குவேன். அதுக்காக தான் இப்போ ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன். என்னது ஏர்போர்ட்டா? அப்படின்னா நம்ம ஃப்ளைட்டில் போக போகிறோமா? ஆமாடா தங்கம். அப்படின்னா எந்த ஊருக்கு போகிறோம் நம்ம? அதுவா, மலேசியாவுக்குப்பா. ஐயா ஜாலி. அப்படியே கேரம் போர்டு விளையாட மாதிரி இருக்கும், அப்படியே மலேசியாவை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், ஃப்ளைட்டில் போன மாதிரி இருக்கும். இந்த வாரம் வீக்கெண்டு சூப்பராக இருக்கும். ம். ஆமாம், நீங்கள் ஏன் ஹெல்மெட் போடல? அச்சோ, ஆமாம், மறந்தே போயிட்டேன். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, அந்த அவசரத்தில் வந்தேன்னா அதனால தான் ஹெல்மெட்டு போட மறந்துட்டேன். இனிமேல் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டினீங்க, நான் உங்கள் கூட வண்டியில் உட்காரவே மாட்டேன். இதே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். ஓகே ஓகே. சரி சரி, ஏர்போர்ட் வந்துச்சு, பைக் ஒரு வாரம் பார்க் பண்ணிடுங்க. சரி, பார்க் பண்ணியாச்சுப்பா. எவ்வளோ நேரத்துக்கு ஃப்ளைட் வரும்? மணி இப்போ எவ்வளோ? 3 3:35 வரும். இன்னும் 5 நிமிஷம் டைம் இருக்குது. ஆமாம் ஆமாம், ஆனதாச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான் ஃப்ளைட் வந்துடும். ஹாய், நீங்கள் யார்? நீங்களும் எங்கள் கூட ஃப்ளைட்டில் வரீங்களா? ஆமாம், நானும் அந்த மலேசியா ஃப்ளைட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஹலோ சார், மலேசியா ஃப்ளைட்டு வந்துருச்சிங்களா? ஆஹா, மலேசியாவுக்கு நம்ம கூட ஒரு பொண்ணு வருதா, ஒரே ஜாலியாக இருக்க போகுது. ஒன்றும் இல்லைங்க மேடம், இன்னும் 5 நிமிஷம் ஆகும். ஆமாம், ஆனதாச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான். ஓகே. ஹலோ சார், மலேசியா ஃப்ளைட் வந்துச்சுங்களா? ஒன்றும் இல்லைங்க, 5 நிமிஷம் ஆகும். ஆமாம், ஆனதாச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான். சரிங்க. எஸ்கியூஸ் மீ, மலேசியா ஃப்ளைட் வந்துருச்சுங்களா? ஐயா பேட்மேன். ஆமாம், நான் பேட்மேன் தான். மலேசியா ஃப்ளைட் வந்துச்சா இல்லையா? இன்னும் வரலைங்க. உங்களுக்கு இருக்கிற பவருக்கு நீங்கள் வானத்தில் பறந்து போகலாமே, எதுக்காக ஃப்ளைட்டில் போகிறீங்க? அதுவா, இன்றைக்கி நான் என்னோடய பவரை பயன்படுத்தக்கூடாதுன்னு எங்கள் அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிடுச்சு. பேட்மேனுக்கே இந்த நிலைமையா? இந்த அம்மாங்களோட தொல்லை தாங்க முடியலப்பா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கப்பா. எப்போப்பா ஃப்ளைட் வரும்? ஜஸ்ட் 5 minutes பேட்மேன். ஆமாம், ஆனதாச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான். இது என்ன பழைய டேப் ரெக்கார்டு மாதிரி ஆனது 5 நிமிஷம் ஆனது 5 நிமிஷம்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை லூஸாக இருப்பானோ? அதோ ஃப்ளைட் வந்துருச்சு, வாங்க போகலாம். அப்பா ஃப்ளைட்டில் மேலேருந்து பார்க்குறப்ப பாருங்கள், கீழே எவ்வளோ சின்ன தெரியுது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகுது. ஆமாப்பா, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனதாச்சு 5 நிமிஷம். நீங்களாம் என்னென்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். மலேசியா போகிற வரைக்கும் ஒரே போர் அடிக்கும், அதுக்காக தான் கேட்குறேன், சொல்லுங்கள். நான் ஒரு பிஸ்னஸ் மேன். சவுதியில் இருந்து ஒரு 10 எண்ணெய் கிணறு இருக்குது. அதை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன். ஓஹோ, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒரு அரசியல்வாதிங்க. நான் தாத்தா தீத்து கட்சியோட செயலாளராக இருக்கேன். சும்மா சுற்றி பார்க்கலான்னு மலேசியா போயிட்டுருக்கேன். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள். அதை கையை எடுத்துகிட்டு கேட்க முடியாதா? கையை வச்சுட்டு தான் கேட்கணுமா? எடு முதல்ல கையை மேலேருந்து. ஓ சாரி, ஆனது 5 நிமிஷம். சரி சொல்லுங்கள். நான் ஒரு டாக்டர். மலேசியாவில் ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். ஓகே. அந்த பேட்மேனை பற்றி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தம்பி உங்கள் அப்பா கூப்பிடுப்பா. அப்பா அவர் உங்களை கூப்பிட்றாரு. சொல்லுங்கள் சார். உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கேங்க. என்னோடய பையன் கேரம் போர்டு நல்லா விளையாடுவான். அதுக்காக தான் மலேசியாவில் ஒரு கேரம் போர்டு காம்படிஷன் நடக்குது. அதை நான் கலந்துக்கிறதுக்கோசரம் தான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஓகே தம்பி, இப்போ கேரம் போர்டு விளையாடிட்டு நல்லா முதல் பிரைஸாக எடுத்துகிட்டு வா. கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவேன். ஆனது 5 நிமிஷம். சரி, நான் தூங்குறேன், தூக்கம் வருது. நேரம் 5 நிமிஷம் தூங்குறது, 1/2 மணி நேரம் தூங்க யார் வேணாண்ணா, பேசாமல் இருந்தால் சரி. ஹலோ, கண்ட்ரோல் ரூம் ஓவர். நான் மலேசியா ஃப்ளைட்லேருந்து பேசுகிறேன். இப்போதைக்கு நிலவரம் நல்ல நார்மலாக தான் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே போய் சேர்ந்த உடனே மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓவர். என்னது, ஃப்ளைட்லேருந்து ஏதோ வித்தியாசமாக சத்தம் வருது. ஐயோ, ஃப்ளைட்டில் இருக்கிற இன்ஜினில் ஏதோ கோளாறு ஆகி போய்ச்சாட்டுருக்குது. இதுக்கு கொஞ்சம் ஃப்ளைட் ஓடாது. எப்படியும் இருக்கிற பேராஷூட்டை கொடுத்து அவங்க எல்லோரும் கீழே குதிக்க வேண்டாம் சொல்லிட வேண்டியது தான். சீக்கிரம் போய் அவங்களுக்கு சொல்லிடலாம். எல்லோரும் ஒரு நிமிஷம் இங்கே கவனிங்க. என்ன சார், நம்ம வந்துட்டுருக்க ஃப்ளைட்டில் இன்ஜின் கோளாறு ஆகிட்டு இன்ஜின் வந்து நின்று போச்சு.
இப்போ நம்ம எல்லாம் கீழே உள்ள போகிறோம். அதுக்குள்ளே எங்கிட்ட இருக்கிற பேராஷூட்டை வச்சு எல்லாரும் கீழே குதிச்சிருங்க. இன்னொன்று என்னென்னா, சோகமான விஷயம் என்னென்னா, எங்கிட்ட இருக்கிறது இப்போ நான் 5 பேராஷூட்டில் ஒன்று நான் எடுத்துக்கிறேன். மீதி 4 தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்களே தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணி கீழே குதிச்சிருங்க. ஐயோ, இங்கே உயிர் போகிற ஒரு பிரச்சனை நடந்துக்குது. இவன் தூங்குறான் பாரு. டேய் ஏழ்ரா கண்டக்கரமாந்துடும். நல்லா தூங்குறப்ப யார் எழுப்புறது? அதாச்சும் 5 நிமிஷம். ஒன்றும் நீ 5 நிமிஷம் இருந்தேன்னா ஆயுசுக்கு இருக்க மாட்டாடா. என்னது, என்ன பிரச்சனை, என்னாச்சு? நம்ம வந்துட்டு இருக்கிற ஃப்ளைட்டு இன்ஜின் ரிப்பேர் ஆகிட்டு கீழே உள்ள போதாண்டா. பேராஷூட் எடுத்துன்னு எல்லாரும் குதிங்கடா. எனக்கு பேராசூட்டே தேவையில்ல. இன்றைக்கி ஒரு நாள் எங்கள் அம்மா சத்தியத்தை மீறேன். நானே குடிச்சிடறேன்டா. நான் போனால் தான் அங்கே இருக்கிற ஒரு பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். நான் எனக்கு இருக்கிற ஒரு பேக் எடுத்துட்டு நான் குச்சிடுறேன். நான் கண்டிப்பாக தப்பிச்சு போகணும். ஏன்னா என்னை நம்பி 10 எண்ணெய் கிணறு அது கூட வேலை செய்கிறவங்களாம் அவங்களோட நிலைமை என்ன வருது. நான் போய் உயிரோட இருந்தால் தான் அவங்களோட டெவலப் பண்ணி காப்பாற்ற முடியும். நானும் ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிடுறேன். நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீங்களே தெரியாது. எனக்கு ஒரு பேக்கை கொடுத்துருங்க. நான் போனால் தான் என் கட்சியை காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு ஒரு பேக்கை கொடுத்துருங்க. அப்பா ஐயோ கடவுளே, எனக்கு இந்த நிலைமை வந்துருச்சா? சரிங்க, இந்த பேக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் உயிரோடு இருந்து உங்கள் கட்சியை காப்பாற்றுங்க. நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம். இல்லை, இருக்கிற ஒரு பேராஷூட் எடுத்துகிட்டு நீ குச்சிட்டு நல்லா மலேசியாவில் போயிட்டு அந்த போட்டியில் கலந்துங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் எடு. நல்லபடியாக இருப்பான். இருக்கிற ஒரு நானும் வந்துடுவேன். முடியாது, இன்னொரு பேராஷூட் இல்லையே, என்ன பண்ணுறது? ஐயோ அப்பா, அந்த அரசியல்வாதி பேராஷூட் நினச்சி என்னோட ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு போயிட்டாரு. நம்ம கிட்ட 2 இருக்கு இப்போ. அட ஆமாம், அந்த ஆள் ஆனது 5 நிமிஷம்னு சொல்லிட்டு இப்படி அவசரப்பட்டுட்டாரே. சரி வாங்கப்பா, அவர் அவசர புத்திக்கு அவருக்கு வழியை தேடிக்கினாரு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மன்றுன்றது இதுதான். ஐயோ, அவசரப்பட்டு பேராஷூட் நான் ஸ்கூல் போய் தூக்கின்னு வந்துட்டேனே. ஐயோ, அவசரப்பட்டதுக்கு இப்படி ஆனதாச்சும் 5 நிமிஷம் தான். தர போய் சேர்ந்து என்ன வரணும்னு தெரியலையே.